Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஓல்டு புக் படிக்கலை அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் அதாவது ஓல்டு கொஸ்டினோட கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பழைய புக்கிலேருந்து கேள்விகள் அப்படிங்கிறது இடம்பெறுது. ஸோ பழைய புக் வாங்கி படிக்க முடியல, டைம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன பண்ணலாம்னா பழைய கொஸ்டின் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா பழைய புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் தான் நமக்கு வந்து எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ இதை வந்து நல்லா பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஓரளவு கேள்விகள் அப்படிங்கிறது திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, முதல் கேள்வி பார்க்கலாம். உடம்பிடை தோன்றி ஒன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரச்சுட்டு வேறொருவர் மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து கம்பர். கம்பராமாயணத்தில் உள்ள வரிகளை கொடுத்துட்டு யார் இயற்றியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கம்பர். அடுத்த கேள்வி, பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒட்டக்கூத்தர். ஓகேவா. அடுத்த கேள்வி, போலி புலவர்களின் தலையை வெட்டுபவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். திருமங்கை ஆழ்வார் சொல்லணையில் அமைத்து பாடிய நூல் எது? திருமங்கை ஆழ்வார் சொல்லணையில் அமைத்து பாடிய நூல் எது அப்படின்னா திருவெழு கூற்றிருக்கை. ஓகேவா, திருவெழு கூற்றிருக்கை. விடை தேர்க. வீரமா முனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை பற்றி கூறக்கூடிய இலக்கண நூல் எதுன்னு கேட்குறாங்க. தொன்னூல் விளக்கம். ஓகேவா, தொன்னூல் விளக்கம். எறும்பும் தன் கையால் என் சான் என்று பாடியவர். இது வந்து நிறைய முறை வந்து கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, எறும்பும் தன் கையால் என் சான் என பாடியவர் ஔவையார். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து திருப்பாவை. அடுத்தது ஓகேவா, திருப்பாவை ஏற்றியது யார்? ஆண்டாள் இல்லையா. திருவெம்பாவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாணிக்க வாசகர். காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? ஆன்சர் அழகிய சொக்கநாதர். சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? ஆன்சர் நச்சினார்க்கினியர். கீழ் காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? ஓகேவா, ஸோ திருக்குறளுக்கு உரை எழுதாதவர் அடியார்க்கு நல்லார் அப்படிங்கிறவர் தான். ஓகேவா, அடியார்க்கு நல்லார். நச்சர், திருமலையர், தாமத்தர் இவங்க 3 பேருமே வந்து உரை எழுதியிருப்பாங்க. மொத்தம் வந்து திருக்குறளுக்கு 10 பேர் எழுதியிருப்பாங்க. பதின்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பதின்மர் அப்படிங்கிறவங்க 10 பேர் எழுதியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்த கேள்வி, ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என்று பாடியவர் யார்? ஆன்சர் முடியரசன். கோவலன் பொட்டல் என அழைக்கப்படும் இடம் எது? கோவலன் கொலைகளப்பட்ட இடத்தை தான் வந்து கோவலன் பொட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கோவலனை வந்து கொண்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடம் தான் அது ஆன்சர். ஓகேவா. அடுத்தது, பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார்? பாரதிக்கு மகாகவி என பட்டம் கொடுத்தவர் வ ராமசாமி அப்படிங்கிறவர். ஓகேவா, வ ராமசாமி. அதுதான் வந்து சுருக்கமாக வாரா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, பொருந்தா சொல்லினையை தேர்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மை மேம்பாடு. ஓகேவா, மா அப்படின்னா அழகு, அழகு, மீ அப்படின்னா உயர்ச்சி, மூ அப்படின்னா மூப்பு, மை அப்படிங்கிறது மேம்பாடு அப்படிங்கிறது மட்டும் தவறாக பொருந்தியிருக்கிறது. ஓகேவா. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர் யார்? ஆன்சர் வள்ளிக்கண்ணன். வெப்பத்தடுகளத்து வேழங்கள் 1000மும் கொப்பத்தொருகளிற்றால் கொண்டோன். இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, ராசேந்திரன். நகல்வல்லர் அல்லாருக்கு மாயுறும் ஞாலம் பகலும் பார்ப்பட்டன் இருள். இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லறவியல். செய் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செய்தவன்.
சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்லாருக்கும் கற்றாருக்கும் கலிப்பொருளும் கலிப்பே அப்படிங்கிறது தான் சரியாக பொருந்திருக்கு. ஓகேவா? கல்லாருக்கும் கற்றாருக்கும் கலிப்பொருளும் கலிப்பே. இதுவுமே வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படிங்கிறது தான். இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறவுபட உரைப்பது குறத்திப்பாட்டே. ஸோ குறத்திப்பாட்டு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. முக்காலத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் குறத்திப்பாட்டு அப்படிங்கிறது. இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குறத்திப்பாட்டே அப்படிங்கிறது. அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். ஸோ இதுக்கான கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது அப்படிங்கிறது தான் வினா. அடுத்த கேள்வி பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தினம் அப்படிங்கிறது நாள், நெருநல் அப்படிங்கிறது நேற்று, செலவர் அப்படிங்கிறது நல்லவர்னு கொடுத்துருக்காங்க. செலவர் அப்படின்னா வஞ்சகர், மாறன் அப்படின்னா மன்மதன். ஓகேவா? அடுத்த கேள்வி வேர் சொல்லை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதில் வந்து வேர் சொல் வந்து பற்று அப்படிங்கிறது. வேர் சொல் அப்படியும் கட்டளை சொல்லாகத்தான் வரும் இல்லையா? வேர் சொல் தான் கேட்டிருக்காங்க. பற்று அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஈ அப்படின்னு முடிஞ்சது. பற்றி அப்படிங்கிறது வினையச்சம். அடுத்த கேள்வி நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது எதைன்னு கேட்குறாங்க. முத்துப்பவளம், மரகதம், மாணிக்கம். சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபுவத்து காண்டம். ஓகேவா? நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதா நினைக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஏற்கனவே நிறைய பேர் வந்து ஓல்டு புக் படிச்சிருப்பீங்க. படிக்காதவங்க நம்ம இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் பார்க்க போகிறதில்ல. இது வந்து 2013 கொஸ்டின். ஸோ நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். புதுசாக படிக்கிற ஃப்ரெண்ட்ஸும் கவலைப்பட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வல்லைக்கு உறங்கும் வளநாட. ஏன்னா வந்து பழைய புக்கும் புது புக்குமே வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவாக தான் இருக்கும். வல்லை என்பதன் பொருள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு தான் நியூ புக்லேயுமே இருக்குது. அடுத்தது மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருவாசகம். ஓகேவா? ஆர்பறவை அணிதிகழும் மணிமுறுவல் அரும்பறவை. இந்த பாடலடியில் அமைந்துள்ளவாறு பின் வருவனவற்றுள் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சீர் மோனை அமைந்துள்ளது. மோனை அப்படின்னா முதலெழுத்து ஒன்றி வருவது. ஸோ அ. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கரெக்டு. மூன்றாவது என்ன? சீர் இயைபு. ஓகேவா? ஆர்பறவை அரும்பறவை. ஸோ இயைபு அப்படிங்கிறது வந்திருக்கு. கீழ்கதுவாய் மோனை அமைந்துள்ளது. கீழ்கதுவாய்னா என்ன சொல்லுவோம்? 1, 2, 4 இந்த சொற்கள் ஒன்றி வந்துச்சு அப்படின்னா கீழ்கதுவாய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மோனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2, 4. ஸோ இதில் வந்து முதல் எழுத்து ஒன்றாக இருக்குது. ஸோ சீர் இயைபு வந்துள்ளது. கீழ்கதுவாய் வந்துள்ளது. தவறானது தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சீர் முரண் அப்படிங்கிறது மட்டும் தவறு. ஓகேவா? கீழ்கதுவாய் அப்படிங்கிறது 1, 2, 4வது சொல்ல மோனைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ முதல் எழுத்து ஆர் அணி அ இங்கீமா. ஸோ 1, 2, 4. ஓகேவா? இதுவே மேல் கதுவாய் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து 3 வரும். 3, 3, 4. ஓகேவா? தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து தனி வாக்கியம். திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் எனும் ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ் மொழி எனும் ஒரு மொழி இருப்பதாகவே உலகத்தாருக்கு தெரிந்திருக்காதுன்னு சொன்னவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கியாபே விஸ்வநாதம். தெண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே. இந்த தொடரில் திண்டிரல் அப்படிங்கிற சொல்லோட பொருள் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? உறுதியான அப்படிங்கிறது. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் பெருஞ்சித்திரனார். ஏற்பாடு என்பதன் பொருள் சூரியன் மறையும் நேரம். ஓகேவா? சூரியன் மறையக்கூடிய நேரம் தான் வந்து ஏற்பாடு அப்படிங்கிறது. ஓகேவா? ஒவ்வொரு திணைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சிறுபொழுது இருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 திணை இருக்கு இல்லையா? ஸோ குறிஞ்சிக்கு என்ன சிறுபொழுது வரும் அப்படின்னா யாமம்.
அடுத்தது முல்லை மாலை, மருதம் வைகறை, ஓகேவா, வைகறை. நெய்தல் ஏற்பாடு, இங்கே இருக்கக்கூடிய ஏற்பாடு அப்படிங்கிறது நெய்தல் திணைக்குரிய சிறுபொழுது. பாலை அப்படிங்கிறது நண்பகல் அப்படிங்கிறது. ஓகேவா. க என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. காத்தல் அப்படிங்கிறது. சலவரை சாரா விடுதல் இனிதே, சலவர் என்ற சொல்லோட ஆங்கில சொல் கேட்டிருக்காங்க. ஓகேவா. டெசிட்ஃபுல் பர்சன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு கொடுத்துருக்காங்க. சீராட்டு, தாளாட்டு, நீராட்டு, பாராட்டு. ஓகேவா. செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. ஸோ செயப்பாட்டு வினை. ஓகேவா. இதை ரெண்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் என்ன தலைன்னு கேட்காங்க. வஞ்சி தலை. பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பரிந்து வெறுத்து அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். ஓகேவா. பரிந்து விரும்பி அப்படிங்கிறது தெரிந்து உணர்ந்து தெரிந்து ஆராய்ந்தது, மூன்றுமே தவறு. பரிந்து வெறுத்து அதுதான் எதிர்ச்சொல். மூதூர் எந்த திணைக்குரிய ஊர்னு கேட்குறாங்க. மருது திணைக்குரிய ஊர். பின் வருவனவற்றுள் ஈறு போதல் இனமிகள் எனும் விதிகளின்படி புணராதது கேட்டிருக்காங்க. செங்கடல். ஓகேவா. பொருந்தா இணையை கண்டறிக. வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதை. தேவநேய பாவனார் தமிழர் திருமணம். திருவிக்க சைவத்திரவு. பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சோலைன்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் தவறு. ஓகேவா. பின் வருவனவற்றில் பொருந்தும் இணையை தேர்ந்தெடு. சண்டை, அதாவது செரு செரு ரெண்டு வேர்டு கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தக்கூடியதுன்னு கேட்குறாங்க. இந்த ரூக்கு என்ன வரும், இந்த ரூக்கு என்ன வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செரு அப்படிங்கிறது சண்டை, செரு அப்படின்னா வயல். ஓகேவா. அழுது அடியடைந்த அன்பர் எனும் தொடர் யாரை குறிப்பிடுகிறது. மாணிக்க வாசகர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. இம்பார்ட்டண்டான கேள்வி. அழுது அடியடைந்த அன்பர். என்று முல தென்தமிழ் என்று எனும் தொடரை இயம்பியவர் யார். கம்பர். பதிதொரு புயல் பொழி தருமணி பனைதரு பருமணி பகரா நெல். இந்த தொடரில் புயல் அப்படிங்கிற சொல்லிருக்கு என்ன பொருள்னு கேட்குறாங்க. மேகம் அப்படிங்கிறது. ஓகேவா. கீழ்காணும் இடைகளில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. சே சோலை, சோ சிவப்பு, கா மதில், மா விலங்கு அப்படிங்கிறது. மா விலங்கு மட்டும்தான் சரியாக பொருந்திருக்கிறது. ஷெல்லிதாசன் என்று தன்னை அழைத்து கொண்டவர் யார். தன்னை கூறிக்கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார். குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. நீலகேசி. அடுத்து விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எதுன்னு கேட்குறாங்க. அபிதான சிந்தாமணி. ஓகேவா. இல்லை நீங்கள் கொஸ்டினை கொஞ்சம் ஸ்லோவாக வாசிங்க அப்படின்னு சொன்னீங்க கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்லோவாக வாசிச்சுட்டு 4 ஆப்ஷனுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிங்க அப்படின்னாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஏன்னா உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்கிறது, 1 month தான் இருக்குது எக்ஸாமுக்கு அப்படிங்கிறதுனால நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இல்லை நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் தரேன். ஓகேவா. திலகர் விதித்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் ராஜாஜி. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்சென்று என்று கவிமணியோட பாடலை பாராட்டியது யாருன்னு கேட்குறாங்க. டி.கே.சி தான் பாராட்டியிருப்பார். ஓகேவா. டி.கே. சிதம்பரனார். டி.கே. சிதம்பரம். ஓகேவா. திருவிக்க அவருடைய பயண இலக்கிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. எனது இலங்கை செலவு. மற்ற ஆப்ஷன்ஸ்க்குமே நமக்கு புக்கில் யார் எழுதுனாங்கன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். ஓகேவா. உங்களுடைய டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காக, ஏன்னா டைம் லிமிட்டடாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் மோசிகீரனார். ஓகேவா. சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்திலிருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் திருவிளையாடற் புராணம். ஓகேவா. பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. திருஞான சம்பந்தர். பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நூல் அது. ஏன்னா திருஞான சம்பந்தர் அவரை பற்றி நிறைய
பாடல்கள் இயற்றியிருக்கிறதுனால. ஆனால் பாட்டுடை தலைவன் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுந்தரர். தலைவர் அப்படின்னு பாட்டுடை தலைவன் சொல்ல மாட்டாங்க, சாரி, தலைவன் யாருன்னு கேட்பாங்க. பெரிய புராணத்தில் சுந்தரர் தான். ஆனால் வந்து அதிகமான பாடல் வந்து திருஞான சம்பந்தரை பற்றி தான் இருக்கும். அதனால தான் பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆளுடைய பிள்ளை அப்படிங்கிறது திருஞான சம்பந்தரோட இயற்பெயர் அப்படிங்கிறதுனால. சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணெய்நல்லூர். எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதைகளை படைத்தவர் தருமு சிவராமு. ஓகேவா. எழுத்து அப்படிங்கிற இதழை தொடங்கியவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. மனிதர்களின் மாறுபட்ட மனவிகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. ஓகேவா. ஏன்னா நமக்கு எழுத்து என்னும் இதழை தொடங்கி புரட்சிக்கு வித்திட்டவர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய தடவை கேட்டிருப்பாங்க. ஓகேவா. சீசு செல்லப்பா நிறைய முறை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் எழுத்து எனும் இதழை தொடங்கி நவீன மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. சீசு செல்லப்பா. ஓகேவா. ஸோ இதில் வந்து அவர் புது கவிதைகளை படைத்தவர்னு கேட்டிருக்காங்க. தருமு சிவராமு. மனிதர்களோட மாறுபட்ட மனவிகாரத்தை எடுத்து உணர்த்தக்கூடிய ஈஸ்வர லீலை. ஸோ அந்த நூலை எழுதினது யாருன்னு கேட்குறாங்க. நா. பிச்சமூர்த்தி. ஓகேவா. நா. பிச்சமூர்த்தி. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறவர் சீர்காழி அரங்கநாதன். அவர் தான் வந்து இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறார். தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. 36 படலங்கள். தேம்பாவணியை இயற்றியவர் யார்? வீரமா முனிவர். ஓகேவா. அடுத்த கேள்வி பொறுத்துக. புலவர் 100 பெயர் கொடுத்துருக்காங்க. முடியரசன், காவிய பாவை, சச்சிதானந்தன், ஆனந்தத்தேன், குமரகுருபரர், சகலகலா வள்ளிமாலை, கண்ணதாசன், மாங்கனி. ஓகேவா. ஸோ கண்ணதாசனை வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். முடியரசனும் நமக்கு ஈஸியாக தெரியும். சச்சிதானந்தம், ஆனந்தத்தேன், குமரகுருபரர், சகலகலா வள்ளிமாலை. அடுத்த கேள்வி மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அகரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. பூவோட 7 நிலைகள் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி. நியூ புக்கில் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது. நியூ புக்கில் 2 ஸ்டாண்டர்டில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அடுத்த கேள்வி கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் ஓமை உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. துன்பம். ஓகேவா. கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்தது போல அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் யாதுன்னு கேட்குறாங்க. துன்பம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வைகள், வைகளும், வைகரை, வைகுதல். ஓகேவா. எல்லா எழுத்துமே வையில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்த எழுத்தை நம்ம பார்த்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படிங்கிறத ஆன்சர் இது பண்ணும். ஓகேவா. வாக்கியங்களை கவனி. எடுத்துக்காட்டு. நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று ஆகும். ஸோ ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். இலக்கண குறிப்பு சொல்லை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. பண்பு பெயர் அப்படிங்கிறது திட்பம். ஓகேவா. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோப்பு, தத்தா தீ தூ அந்த வரிசையில் நம்ம ஈஸியாக இது வந்து சொல்லிடலாம் இல்லையா. எல்லா எழுத்தும் ஒரே மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து ஆன்சர் இது பண்ணிடலாம். ஓகேவா. பொருந்தானையை கண்டறிக. சுவடி அப்படின்னா நூல் தான். செட்டு சிக்கனம், சிந்தை உள்ளம். வெய்யோன் அப்படிங்கிறது திங்கள்னு கொடுத்துருக்காங்க. வெய்யோன் அப்படிங்கிறது கதிரவன், சூரியன். திங்கள் அப்படிங்கிறது மதி, நிலவு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தமிழர் தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும். ஓகேவா. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என குறிப்பிடக்கூடிய இலக்கியம் பழமொழி 400. எவ்வகை வாக்கியம்? மாணவன் படித்திலன் எதிர்மறை வாக்கியம். ஓகேவா. எதிர்மறை வாக்கியம். அடுத்த கேள்வி. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இந்த குறளில் தக்கார் எச்சத்தால் என்ற இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. இணை எதுகை. விடைக்கேற்ற வினா. ஓகேவா. அடிமுரண், அடிமூனை, அடி ஏவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து இணை எதுகை. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. ஸோ இதுக்கான வினா என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழருக்கு பெருமை தராதது எது? விடைக்கேற்ற வினான்னு சொல்கிறதுனால ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். திரும்பவும் அதே கேள்வி தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். இரட்டை கிழவி இரண்டிற் பிரிந்திசையா? இரண்டிற் பிரிந்திசையாதது எது?
சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது நம்ம கையாலே என பாடியவர் மருதஹாசி. கீழ் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் கொய்யாக்கனி. ஓகேவா. ஸோ இது மூணுமே வந்து கண்ணதாசன் தான் இயற்றியிருப்பார். கொய்யாக்கனி வந்து பெருஞ்சித்திரனார் இயற்றியிருப்பார். ஓகேவா. பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு, கொய்யாக்கனி இதெல்லாம் யார் இயற்றியிருப்பா? பெருஞ்சித்திரனார். ஓகேவா. ஓமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் இது தேன்மழை. ஓகேவா. நிலவுப்பூ சிற்பி பாலசுப்ரமணியம். சூரியகாந்தி யார் இயற்றியிருப்பான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பூங்கொடி, வீரகாவியம் இதெல்லாம் யார் இயற்றியிருப்பார்? முடியரசன் இயற்றியிருப்பார். தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யாருன்னு கேட்குறாங்க. நம்மாழ்வார். உமர் ஹய்யாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். ஸோ இந்த ரூபாயத் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் கேட்குறாங்க? நான்கடி செய்யுள். ஓகேவா. கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாததை அறிகன்னு கேட்குறாங்க. தொல்லை. ஓகேவா. தொல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் தொழிற்பெயர் அல்லாதது. செயற்பாட்டு வினைச்சொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியம் வஉசியால் பதிக்கப்பட்டது. செயற்பாட்டு வினை கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம் வஉசியால் பதிப்பிக்கப்பட்டது. அடுத்தது செயற்பாட்டு வினை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. அடுத்தது குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்து அரிது. செயற்பாட்டு வினைக்கு 2 இது ஆள் அப்படின்னு வரும், பட்டது அப்படிங்கிறது வரும். ஓகேவா. ஆள் வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்து அரிது. இந்த குறளில் அடி எதுகை கேட்டிருக்காங்க. ஸோ குணமென்னும் கணமேயும். ஓகேவா. முதலெழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா மோனை. ஸோ அடி மோனை கேட்டிருக்காங்க. ஸோ முதலடி இரண்டாம் அடி. ஓகேவா. அடி எதுகை தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இது எவ்வகை வாக்கியம்னு கேட்குறாங்க. தனி வாக்கியம். ஓகேவா. பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தான். பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தாத சொல்லை தேர்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பண்பு தொகை, செய்வினை அப்படிங்கிறது. ஓகேவா. மின்கண், நன்கலம், அறிவிலை இதெல்லாமே வந்து பண்பு தொகை இலக்கண குறிப்பாக வரும். ஸோ செய்வினை அப்படிங்கிறது மட்டும் தவறாக இருக்குது. ஓகேவா. பொருந்தாத இருக்குது. நெறியினில் உயிர் செகுத்திடுவ. இதில் உயிர் செகுத்து எந்த இலக்கணத்தை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க. 2ஆம் வேற்றுமை தொகை. சரியானவற்றை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. எதிர் ஊன்றல் வெற்றி திணை, மீட்டல் வஞ்சி திணை, செருவென்றது வாகை திணை, எயில் காத்தல் நொச்சி திணைன்னு கொடுத்துருக்காங்க. சரியானது தான் கேட்டிருக்காங்க. செருவென்றது வாகை திணை, எயில் காத்தல் அப்படிங்கிறது நொச்சி திணை. ஓகேவா. செருவென்றது அப்படின்னா பகையை வென்றது, எயில் காத்தல் அப்படின்னா மதில் காத்தல். ஓகேவா. அடுத்தது பிரித்தெழுதுக. நெடுநாவாய் நெடுமை ப்ளஸ் நாவாய். ஓகேவா. நல்ல என்னும் அடைமொழியை பெற்ற நூல் குறுந்தொகை. நற்றிணை நல்ல குறுந்தொகை. ஓகேவா. ஒத்த 10 ஓங்கு பரிபாடல். கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்ற இத்திருந்த 8 தொகை. ஓகேவா. நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்த 8 தொகை. கடலில் கரைத்த பெருங்காயம் போல இந்த ஓமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் வீணாதல். அடுத்து தெருநிலை வினையெச்சத்தை எடுத்தெழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. நடந்து வந்தான். ஓகேவா. பொறுத்துக. கை, நோ, யா, வவ். இந்த பக்கம் வந்து துன்பம், கைப்பற்றுதல், ஒழுக்கம், ஒரு வகை மரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யானாலே ஒரு வகை மரம் தான் இல்லையா. 3க்கு 4. ஸோ 3க்கு 4 2 ஆப்ஷன் இருக்குது. கை அப்படிங்கிறது ஒழுக்கம். ஸோ 1க்கு 3 2 ஆப்ஷன் இருக்குது. நோ அப்படிங்கிறது துன்பம், வவ் அப்படிங்கிறது கைப்பற்றுதல். ஓகேவா. ஈற்றயலடி சிந்தடி பெற்று வரும் பாவாகைன்னு கேட்டுறாங்க. நேரிசை ஆசிரியப்பா. சோவியத் அறிஞர் தால் சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்க ஃப்ரெண்ட்ஸ் என்று சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. காந்தியடிகள். ஓகேவா. கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்னு கேட்குறாங்க. வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். உலக தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரோட இதழ் பெயர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்ச்சிட்டு. தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் 3மே வந்து இவருடைய இதழ்கள் தான் இல்லையா. பாவலரேருடைய நூல் தான். ஓகேவா.
கனிச்சாறு கொய்யா கணித நூல் எழுதியிருப்பார். மேதையில் சிறந்தன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமை. ஓகேவா? 100வது கேள்வி இலக்கண குறிப்பறிந்து பொறுத்துக. வழிக்கரை கர கமலம் பொங்குகடல் உருவேனில். வழிக்கரை அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை தொகை. கரகமலம் அப்படிங்கிறது உருவகம். பொங்குகடல் வினைத்தொகை. உருவேனில் உரிச்சொற்றொடர். ஓகேவா? ஸோ தமிழில் இருக்கக்கூடிய 100 கேள்விகள் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 2013ஓடது. நம்ம அடுத்த வீடியோவில் 2015ஓட தமிழ் கேள்விகள் 100 கேள்வியை நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஓல்டு புக் படிக்கலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஃபாஸ்ட்டாக அந்த கொஷினை பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நியூ புக் முடிச்சிட்டவங்க கண்டிப்பாக ஓல்டு புக்கை ஒன் டைம் வாசிச்சிருக்கணும். வாசிக்க டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஓல்டு கொஷினை பார்க்கணும். ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.